பன்னிரு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் சேரநாட்டை ஆண்ட மன்னராவார். இவர் தமிழில் பெருமாள் திருமொழி என்ற நூலையும் சமஸ்கிருதத்தில் முகுந்தமாலாங்கிற நூலையும் இயற்றியிருக்கிறார். குலசேகர ஆழ்வாரால் பாடப்பட்ட பெருமாள் திருமொழியில் 4வது பதிகம் திருவேங்கடமுடையான் மீதான திருமலை பதிகமாகும். திருவேங்கடமலையில் எம்பெருமானை எப்படியாவது தரிசிக்க வேண்டும் என்ற ஆழ்வாரின் எல்லையற்ற ஆசையை இந்த பதிகங்கள் வெளிப்படுத்துகிறது. பல்வேறு பிறவிகள் வேண்டாம், வானுலக இன்பம் கூட வேண்டாம், திருவேங்கடமலையில் ஏதேனும் ஒரு பொருளாக பிறந்துவிட்டால் போதும் என்று ஆழ்வார் வேண்டுகிறார். திருவேங்கடமலையில் உள்ள செண்பக மரமாகவோ, அங்குள்ள சோலைகளில் பாயும் காட்டாராகவோ, பறவையாகவோ, மீனாகவோ, கோவிலுக்கு செல்லும் வழியாகவோ, கோவில் படிக்கட்டாகவோ இருக்க வேண்டும் என்று பாடியிருக்கிறார். குலசேகரப்படி ஆழ்வாரின் இந்த பதிகத்தினுடைய தாக்கத்தால் இன்றளவும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் கருவறைக்கு முன் உள்ள வாசற்படிக்கு குலசேகரப்படி என்று பெயர் வழங்கப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம். பெருமாள் திருமொழி. ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ்வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து, கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. நப்பின்னை பிராட்டியை மணப்பதற்காக 7 எருதுகளை வென்ற கண்ணனின் அடிமையாய் வாழும் நல்வாழ்க்கையை அன்றி, வலிமை மிக்க உடலில் அருமையான அழகிய புஜங்களும் மார்புகளும் கொண்ட வீர வாழ்க்கையை நான் வேண்டேன். வளைந்திருக்கும் சங்கினை தன் இடக்கரத்தில் ஏந்தியிருக்கும் திருவேங்கடத்தானின் கோனேரி தீர்த்தத்தில் வாழும் கொக்காய் பிறப்பேனே. ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ, வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. அளவில்லாத செல்வத்துடன் அறம்பெயர்களால் சூழப்பட்டு வானுலகத்தை ஆளும் பெரும் வாய்ப்பையும் மண்ணுலகத்தில் அரசாள்வதையும் நான் வேண்டேன். தேனால் நிரம்பிய பூக்களை கொண்ட சோலைகள் உடைய திருவேங்கடத்தில் இருக்கும் நீர்ச்சுனையில் மீனாய் பிறக்கும் பெரும் வாய்ப்புடையவன் ஆவேனே. பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்ட சுடராளி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனே. பின்னலுடைய ஜடையணிந்த சிவபெருமானும் பிரம்மனும் இந்திரனும் உன்னை காண்பதற்காக வைகுந்த திருவாசலில் குழுமி நிற்கின்றனர். நீ மின்னலை போல் சுழலும் வட்டவடிவு கொண்ட சக்கரத்தை கொண்டுள்ளாய். திருவேங்கட தலைவா, நீ உன் எச்சிலை உமிழும் போது அதனை தாங்குவதற்காக பொன்வட்டிலை பிடித்து நின்று என்றும் உன்னுடனே எல்லா இடத்திற்கும் செல்லும் பேறு பெறுவேன் ஆவேனே. ஒன் பவள வேலை உளவு தன் பார்க்கடலுள் கண் துயிலும் மாயோன் கலலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. அருமையான பவளங்களை அலைகள் கரையினில் தினமும் சேர்க்கும் குளிர்ந்த திருப்பார்கடலில் அரித்துயில் புரியும் மாயவா, உன் கலலினைகள் காண்பதற்கு வழி தெரிந்துவிட்டது. பாடல்களை பாடியபடி வண்டு கூட்டங்கள் திரியும் திருவேங்கடமலையில் ஒரு செண்பக மரமாய் நிற்கும் பெரும்பேருடையேன் ஆவேனே. தினம்தோறும் உன் திருவடிகளுக்கு அர்ச்சனையாய் செண்பக மலர்கள் தந்து எப்போதும் உன் திருவடிகளில் நிலையாக இருப்பேனே. கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே. வலிமையும் அழகும் மிகுந்த பட்டத்து யானையின் கழுத்தின் மீதேறி இன்பத்தை நுகரும் செல்வத்தையும் அரசாட்சியையும் நான் வேண்டேன். எனக்கும் இந்த ஈரேல் உலகங்களுக்கும் தலைவனான திருவேங்கடநாதனின் திருமலை மேல் ஒரு முள் செடியாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே. மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலொடு ஆடலவை ஆதரியேன். தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னணைய பொற்குடவாம் அருந்தவத்தன் ஆவேனே. மின்னலை போன்ற நுண்ணிய இடையினை உடைய ஊர்வசியும் மேனகையும் அவர்களை போன்றவர்களும் பாடியும் ஆடியும் மகிழ்விக்கும் இன்பங்களை நான் விரும்பேன். அவர்களின் பாடல் ஆடலை விட இனிமையாக தேனினை போல் வண்டு கூட்டங்கள் பண்களை பாடி ஆடும் திருவேங்கடத்துள் அழகு மிகுந்த பொற்சிகரமாக ஆகும் அரிய தவத்தை உடையவன் ஆவேனே.
வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்தம் கோனாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையேன் ஆவேனே. வானத்தில் இருக்கும் விண்மீன்களை எல்லாம் தன் ஒளியால் வென்று வானத்தையாளும் முழுமதியைப் போல் வெண்கொற்ற குடையின் கீழ் அரசாளும் மன்னவர்களையெல்லாம் திறத்தால் வென்று அவர்கள் தலைவனாக வீற்றிருக்கும் பெருமையையும் நான் வேண்டேன். தேன் நிரம்பும் பூக்கள் உடைய சோலைகளைக் கொண்ட திருவேங்கடமலை மேல் ஒரு காட்டாராய் பாயும் எண்ணத்தை கொண்டவன் ஆவேனே. பிறையேறு சடையானும் பிரம்மனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான் வெறியார் தன் சோலை திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேனே. பிறையினை தன் சடையில் வைத்திருக்கும் சிவபெருமானும் பிரம்மனும் இந்திரனும் முறையுடன் உன்னை வேண்டிச் செய்யும் பெரும் வேள்விகளுக்கான பயன்களை தந்து அவர்களின் குறை தீர்ப்பாய். அவர்கள் முறை என்ன என்று அறியும் வகை சொல்லும் வேதங்களாய் நின்றாய். நறுமணம் கமலும் குளிர்ந்த சோலைகளை கொண்ட திருவேங்கடமலை மேல் அடியவர்கள் உன் திருக்கோயிலை அடையும் வழியாக கிடக்கும் நன்னிலை உடையவன் ஆவேனே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. பற்பல பிறவிகளாய் செய்த பிணைந்த காட்டுச் செடிகளைப் போல் இருக்கும் என் வலிய வினைக்கூட்டங்களை தீர்க்கும் திருமகள் மணாளா, நான் என்றோ செய்த சிறிய நல்வினையை நெடுங்காலம் நினைவில் கொண்டு என்னை காப்பவனே நெடியவனே திருவேங்கடவா, உன் கோவிலின் வாசலில் அடியவர்களும் வானவர்களும் அறம்பெயர்களும் வந்து உன்னை காணுமாறு ஒரு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கீழ் உருப்பசீதன் அம்பொற்களை அல்குல் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவள வாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. தேவர்கள் உலகங்களை ஒரு குடைக்கீழ் ஆண்டு ஊர்வசியின் அழகிய பொன்னாடைகள் அணிந்த இடையிலிருந்து கிடைக்கும் இன்பத்தை பெற்றாலும் அதனை விரும்பேன். சிவந்த செம்மையான திருப்பவள வாயானின் திருவேங்கடமென்னும் எம்பெருமானுடைய பொன்மலையில் அவன் திருவுள்ளபடி ஏதேனும் ஆவேனே. மன்னிய தன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரைஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே. என்றென்றும் குளிர்ந்த சாரல் வீசும் வடவேங்கடத்தை உடைய எம்பெருமானின் பொன்னை போன்ற செவ்விய திருவடிகளை காண்பதற்கிறைஞ்சி எல்லா எதிரிகளையும் வெல்லும் கூரிய வேலினை கைக்கொண்ட குலசேகரன் சொன்ன இந்த தமிழ் பாடல்களை சொல்லி மனத்தில் வைத்தவர்கள் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான பக்தர்கள் ஆவார்கள்.